தரிசனம் டிஜிட்டல் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். முக்கியமான விரத விழா அப்படின்னு சொல்லக்கூடிய தைப்பூசம். தைப்பூச விரதத்தை வீட்டில் எப்படி இருக்கலாம், எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாருடைய பூஜை ரூம்லேயும் கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய புகைப்படமோ சிலையோ வேலோ கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. இந்த முருகப்பெருமானை எப்படிலாம் வழிபாடு செய்யலாம்? கந்த சஷ்டி விழாவில் வழிபாடு செய்யலாம், மாதம் மாதம் வரக்கூடிய கிருத்திகையில் வழிபாடு செய்யலாம், வைகாசி விசாகத்தில் வழிபாடு செய்யலாம். ஆனால் இதிலெல்லாம் இல்லாத ஒரு மிகப்பெரிய பலன் ஒன்று இருக்குது அப்படின்னாக்கா தைப்பூசம். அப்போ தைப்பூசத்தன்னைக்கு காலையில் எழுந்து குளிச்சுட்டு புது ஆடையோ அல்லது மஞ்சள் வண்ணம் இல்லை சிவப்பு வண்ண ஆடையோ அணிஞ்சு வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை ரூமில் கண்டிப்பாக தீபம் ஏற்று, அதாவது காமாட்சி அம்மா தீபம்ன்றதை கண்டிப்பாக ஏற்றிட்டு உட்கார்ந்து, அதாவது முருகப்பெருமானுடைய சிலை இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு நம்மளுடைய அபிஷேகங்கள், பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், விபூதி அபிஷேகம், இல்லைங்க இதெல்லாம் இல்லைங்க சிம்பிளாக ஒன்று செய்யலாம் அப்படின்னாக்கா பால் அபிஷேகம். முருகர் அப்படின்னாலே பால் அபிஷேகம் தான் அவருக்கு மிக உகந்த ஒரு அபிஷேகம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு குழந்தைக்கும் தாய்க்கும் இருக்கக்கூடிய தாயுடைய தாய்ப்பாலை குடிச்சு தான் குழந்தையுடைய ஆர்கன்ஸ்லேருந்து வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குது. அந்த பாலுக்கு சொந்தக்கான கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாங்க. செவ்வாயோடைய அதிதேவதை முருகப்பெருமான். அதனால்தான் முருகருக்கு பால் அபிஷேகம் மிக சிறப்பானது. சரி, அப்போ வீட்டில் வச்சுட்டு மனையில் ஒரு தீபம், 6 தீபங்கள் போட்டு, அதாவது சிலர் அருங்கோணம் போட்டு தீபம் வச்சு வழிபாடு செய்வாங்க. சிலர் வெத்தலை, அந்த அருங்கோணம் போட்டு அதன் மேலே வெத்தலையோட நுனியில் மஞ்சள் குங்குமம் வச்சு ஒவ்வொரு கோணத்துலேயும் வச்சுட்டு தீபங்கள் ஏற்றுவாங்க. அந்த தீபம் ஏற்றுறது தெற்கு நோக்கி இல்லாமல் கிழக்கு, மேற்கு, வடக்கு, வடகிழக்கு, தென்கிழக்கு இந்த டைரக்ஷனில் வச்சு தீபம், நெய் தீபம் ஏற்றி முருகருடைய பாடல்கள் பாடலாம், கந்த சஷ்டி படிக்கலாம். இல்லைங்க, ஓம் சரவண பவ இந்த ஒரு மந்திரம் பார்த்திங்கனாக்கா ஒருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு சாவி அப்படின்னாக்கா இந்த ஓம் சரவண பவ. எனக்கு கந்த அனுபூதி படித்தாலும் சரி, கந்த சஷ்டி படித்தாலும் சரி, முருகருடைய 108 போற்றிகள் படித்தாலும் சரி, அதெல்லாம் விட மிக மகிமையானது இந்த ஓம் சரவண பவ. இந்த பீஜ மந்திரத்துக்கு மிகப்பெரிய பலன்கள் அதிகமாக இருக்குது. ஸோ பூஜைகள் முடித்து, அபிஷேகங்கள் முடித்து, நெய்வேத்தியம் மிக முக்கியமான இந்த தைப்பூசத்துடைய நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா சக்கரை பொங்கல். ஏன் சக்கரை பொங்கல்? பௌர்ணமி திதி, சந்திரன் பூச நட்சத்திரத்தில் உட்கார்றாரு, குருவுடைய உச்சமாகக்கூடிய நட்சத்திரத்தில் இருக்கார். குருன்னு சொல்லக்கூடியது இனிப்பு, சந்திரன் சொல்லக்கூடியது அரிசி, அந்த பூச நட்சத்திரம்ன்றது கலசம். அப்போ பானையில் சக்கரை பொங்கல் செஞ்சு முருகப்பெருமான் முன்னாடி வச்சு நெய்வேத்தியம் வச்சு வழிபாடுகள் செய்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலர் விரதம் இருப்பாங்க. என்ன விரதம்? காலையிலேருந்து சாப்பிடாமல் இருந்து 6 மணிக்கு அந்த விளக்க குளிர வச்சு வழிபாடு முடிச்சுட்டு சாப்பாடு எடுத்துப்பாங்க. ஒரு சிலர் மத்தியானம் ஒரு வேளை சாப்பாடு எடுத்துக்க மாட்டாங்க, அன்னைக்கு அரிசி பொருளை எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு தரப்பினர் இருந்தாலும் விரதம் எடுக்கணும்னு முடிவு பண்ணவங்க கண்டிப்பாக தங்களுடைய ஆரோக்கிய நிலையை பார்த்து அடுப்பில் வைக்காமல் எது வேணால் சாப்பிட்டுக்கலாங்க. கனிகள் சாப்பிட்டுக்கலாம், பால் காய்ச்சாமல் குடிச்சிக்கலாம், தேங்காய் பால் குடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி குடிச்சிட்டு உங்களோட மந்திரங்களை சொல்லி, மௌனம்ன்ற ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஆயுதம், அதை வச்சு வழிபாடுகள் செய்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ காலையிலேருந்து இந்த விரதம் இருந்து முடித்து வீட்டிலேயே கூட அதை நிவர்த்தி செஞ்சு விரதத்தை முடிச்சுக்கலாம். இல்லை வீட்டில் கோயில் போகிறவங்க இருக்காங்க அப்படின்னாக்கா சாயங்காலம் 6 மணிக்கு மேலே கோவிலுக்கு போய் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து 6 தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணிவிட்டு வீட்டுக்கு குலதெய்வத்துக்கு ஒரு தீபத்தை ஏற்றி முடிச்சுட்டு சாப்பிடலாம். இதுதான் தைப்பூசத்துடைய நார்மல். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த 48 நாள் மாலை போடுறவங்க இருப்பாங்க. எப்படி மாலை போடுவாங்கன்னா, துளசி மாலையாக போட்டு பச்சை வண்ண ஆடையை போட்டு வழிபாடு செய்வாங்க. ஒரு சிலர் இந்த தைப்பூசத்துக்காக பாத யாத்திரைகள்லாம் செல்வாங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு வேளை உணவு மட்டும் எடுத்துப்பாங்க, 2 வேளையை தவிர்த்துருவாங்க. இது கடுமையான ஒரு விரதம்னே சொல்லலாம். ஒரு சிலர் பார்த்திங்கனாக்கா வெறும் பல கனிகள் மட்டும் சாப்பிட்டே 48 நாள் விரதம் இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு நாள் விரதம் இருக்கக்கூடியவங்க காலை சூரிய உதயத்திலேருந்து அஸ்தங்கம் வரைக்கும் சாப்பிடாமல் விரதம் இருக்கிறவங்களும் இருக்கலாம், இல்லை கனிகள் சாப்பிட்டும் எடுக்கலாம். ஸோ உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்து எடுக்கிறது சிறப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த விரதத்துடைய பலன் என்ன? ஃபஸ்ட்டு விஷயம் வம்ச விருத்தி. அதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். எனக்கு வாரிசு வேணும்,
என் வாரிசு என் வம்சவிருத்தியை சிறப்பை ஏற்படுத்தி தரணும். அதுக்கு என் பையன் சொல் பேச்சு கேட்கல, பொண்ணு சொல் பேச்சு கேட்கல, வெளிநாட்டில் இருக்காங்க, என்னை வந்து பார்த்து இந்த மாதிரி புத்திரங்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த தைப்பூச விரதம் மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லங்களில் இருக்கக்கூடிய துரதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய கஷ்டங்கள், கடன்கள், செய்வன, பில்லி சூனியம், இது எல்லாத்தையும் நிவர்த்தி செஞ்சு கொடுக்கக்கூடிய முக்கியமான விரதமாக இந்த தைப்பூசம் இருக்குது. ஸோ எல்லாரும் இந்த வீட்டில் இருந்து விரதம் இருக்கக்கூடியவங்க மனசார விளக்கேற்றி உங்களுடைய சங்கல்பத்தை வைங்க. அடுத்த தைப்பூசத்துக்குள்ளே அதை நிறைவேற்றி உங்களோட மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பாரு திருமுருகன். நன்றி.